அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்னத்த போட்டோ உடைஞ்சிருக்கு? அதை ஏன் கேக்குற? நீங்க 2 பேரும் ரேவதிய பார்க்க போனீங்களா? நான் சமைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ விழுந்த சத்தம். நான் வந்து பார்த்தா இந்த போட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்து கிடந்தது. எப்படி விழுந்ததுன்னு எனக்கு தெரியாது. நானும் கௌதமும் ஒன்னா இருக்கிற போட்டோ ஃப்ரேம் இது. அதை பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏதாவது அபசகுனமா ஆயிடுமோன்னு என் மனசு படபடன்னு அடிச்சுட்டே இருக்கு. ஏன்பா கௌதம், இந்த கண்ணாடிய மட்டும் உடனே மாத்தி தரியா? சரி ஜானு, வெளியில போகும்போது கண்ணாடி மாத்தி எடுத்துட்டு வரேன். சரிப்பா. கௌதம், மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ரூம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரி, ஓகே. இலக்கியா, கௌதம் போட்டுமா. கிச்சன்ல எல்லாமே போட்டபடி அப்படியே இருக்கு. கொஞ்சம் எனக்கு ஒத்தாசையா இருறேன். வா. சரிங்க அத்தை. கௌதம், நீங்க போங்க, நான் வரேன். நீ வா இலக்கியா, வா. நான் பாத்திரம் தொலைக்கிறேன். நீ இந்த கேஸ் எல்லாம் கிளீன் பண்ணு. சரிங்க அத்தை. அத்தை, எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? அதான் சொன்னேனே, போட்டது எல்லாமே அப்படியே இருக்கு, கிளீன் பண்ணணும்னு. அதுக்குதான். ஏன் அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? நானே கிளீன் பண்றேன்னு சொன்னாலும் நீ வெளியே போயிட்டு வந்து டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற ஆள் நீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணனு கூப்பிடுறீங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கு. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? இல்ல, நேத்து ரேவதிய பார்க்க போனீங்கல்ல, அங்க என்கிட்ட மறைக்கிற மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, நேத்து அங்கிருந்து வந்ததுல இருந்து கௌதம் என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. என் கண்ணை பார்த்தே பேசல, என் முகத்தை கூட பார்க்கல, என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான். ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கான். இல்ல, என் புள்ள இத்தனை வருஷத்துல இப்படி இருந்ததே கிடையாது. புதுசா இருக்கு. நீங்க கிரேட் அத்தை. ஒரு புள்ளையோட மனசுல என்ன இருக்குன்னு ஒரு தாயால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா நீங்க சந்தேகப்படுறது உண்மைதான்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? இலக்கியா, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. என்ன யோசனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, கௌதம் மாதிரி நீயும் நேத்துல இருந்து சரியில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை உன் மனசுல ஓடிட்டே இருக்கு. கௌதம் கிட்ட நான் ஏதாவது கேள்வி கேட்டா நீ முந்திக்கிட்டே வர, அவனோட வாயை அடிச்சுக்கிட்டே இருக்க. என்னம்மா, என்ன பிரச்சனை சொல்லு. ஐயோ, என்னத்தை ஏதேதோ கேக்குறீங்க? அப்படி எதுவுமே நடக்கல. ரேவதி அத்தை திடீர்னு அப்படி காணாம போயிட்டதுனால அவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோங்கிற பயத்துல நாங்க அப்படி இருந்தோம். அவங்க திரும்ப வந்துட்டாலும் அந்த பயத்துல இருந்து எங்களால சீக்கிரம் மீண்டு வர முடியாம போயிடுச்சு. அவ்வளவுதான் அத்தை. மத்தபடி நீங்க தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல இலக்கியா, நீங்க 2 பேரும் ரேவதிய பார்க்க போனப்போ நான் சமைக்கும் போது தேங்காய் அழுகி போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நான் சொன்ன அந்த போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சிருச்சு. இது ரெண்டுமே அபசகுனமா எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் கேக்குறேன். 2 சகுனமும் சரியாதான் சொல்லியிருக்க அத்தை.
நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அதுதான் நடந்திருக்கு. ஏய், இப்ப என்ன யோசிக்கிற? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். எனக்கா? ஆமா, பின்ன என்ன? நீங்க வீணா கவலைப்படுறீங்க. சாதாரணமா நடக்கிறதெல்லாம் இப்படி அபசகுணமா எடுத்துக்கிறீங்க. நீங்க பயப்படுற மாதிரி அப்படி ஏதாவது நடந்திருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இலக்கியா. இல்லைன்னா என்கிட்ட பண்ண சத்தியத்துக்காக ரேவதி தான் உன் பெத்த அம்மான்னு கௌதம் கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லாம இருப்பியா என்ன? இலக்கியா, உன் மேல சில விஷயத்துல எனக்கு கோபம் இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் உன்னை நம்பிதானே ஆகணும். ஏன்னா என் புள்ள என்கிட்டயே இருக்கிறதுக்கு காரணம் நீதானே. அத்தை, நான் ரூமுக்கு போறேன். ஏய், என்னாச்சு? அது என் அம்மாக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என் ஃபோனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதான். ஓ, சரி சரி, நீ போ, உன் அம்மா கிட்ட பேசு போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.